அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 விஷயங்கள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர் ஈமானின் சுவையை சுவைத்து விட்டார் என்றார். ஈமானுடைய சுவை வேணுமா? இந்த 3ல் 1 இருக்க வேண்டும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது சொன்னார்கள், அய்யகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்பு இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் ரசூலும் அவனுக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். எதை விட தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட. அந்த ஹால் நமக்கு வந்துருச்சா? அந்த நிலை நமக்கு வந்து விட்டதா? அல்லாஹ்வும் ரசூலும் தான் அவனுக்கு எல்லாவற்றை விட மிகவும் பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். அந்த நிலை யார் வந்து விட்டாரோ அவர் ஈமானின் சுவையை சுவைத்து விட்டார்கள் என்றார்கள். அல்லாஹ் அந்த நிலையை நமக்கு நசீபாக்குவானாக. இரண்டாவது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். பொருளாதாரத்திற்காகவோ பேரும் புகழுக்காகவோ நேசிக்க கூடாது. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நேசிக்கிறார் என்றால் அல்லாஹ் ரசூலுக்காக நேசிக்கிற ஒருவர் ஈமானின் சுவையை சுவைத்து விட்டார்கள் என்றார்கள். மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதரை குஃப்ர் என்கிற இறை நிராகரிப்பிலிருந்து வெளியேற்றி விட்டான், இஸ்லாத்துக்கு வந்துட்டார். மீண்டும் அவர் குஃப்ருக்கு போவதை அவர் மனது எப்படி கருதுகிறது என்றால், ஒரு மனிதனை நெருப்பில் தூக்கி போடுவதை எப்படி ஒரு மனிதன் வெறுப்பானோ அதே போன்று ஒரு மனிதன் குஃப்ரை விட்டு அல்லாஹ் பாதுகாத்த பிறகு மீண்டும் காபிராக போவதை, நெருப்பில் தூக்கி ஒரு மனிதனை போடுவதை போன்ற மனநிலை உனக்கு வரணும். குஃப்ர் மனதளவில் அவனுக்கு வெறுப்பானதாக இருக்க வேண்டும். யார் இந்த நிலை அடைகிறாரோ அவர் ஈமானின் சுவையை சுவைத்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ பாருங்க, நபி அவர்களை நாம் எல்லாவற்றை விட நேசிக்காவிட்டால் நம்ம ஈமான் பரிபூர்ணமாகுவதில்லை. இன்றைக்கு வேண்டுமென்றாலும் நம்ம தொப்பி தாடி வச்சு முஸ்லீம் என்று சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் ரசூலிடத்தில் நாம் முஸ்லீமாக இருப்போமா என்பது கேள்விக்குறி. நபியை நாம் உயிரினும் மேலாக நேசிக்காவிட்டால் நம்முடைய ஈமானின் சுவையை கூட நாம் சுவைக்காத நசீவற்றவர்களாக போய்விடுவோம் என்பதை நாம் ஹதீசுகளிலே பார்க்கிறோம்.